வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா இருப்புன்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு ஆந்தாலஜி ஹாரர் படம்னு சொல்லலாம். ஆந்தாலஜி படம்னா நிறைய கதைகள் இருக்கும் பாத்தீங்களா. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 4 வித்தியாசமான கதைகள் இருக்கும். இந்த 4 கதைகள்ல எந்த கதை உங்களுக்கு பிடிச்சது, எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்றத கடைசியில நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா பாருங்க. இல்ல கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். மொத கதையோட ஸ்டார்டிங் சீனே ஒரு நர்ஸை காட்டுறாங்க. அவங்களோட ஃபேஸை நமக்கு காட்டல. அந்த நர்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு ஊசி எடுத்து அவங்க கையில போட்டுக்கிறாங்க. அதே சமயம் அதே நர்ஸ் ஒரு குழந்தைய கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை இவங்க டாலர் எல்லாம் புடிச்சிட்டு இருக்கு. இந்த கதையோட பேரு நைட் ஷிஃப்ட் அப்படின்றது. இப்பதான் நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த தெளிவா காட்டுறாங்க. இப்ப ஸ்டெல்லான்ற ஒரு நர்ஸை காட்டுறாங்க. இவங்களுமே டியூட்டி எங்கன்னு விசாரிக்கிறதுக்காக சீனியர் நர்ஸை பாக்குறதுக்காக வராங்க. அந்த சீனியர் நர்ஸும் டீடைல் எல்லாம் பாக்குறாங்க. டி பிளாக் அப்படின்னு தெரிஞ்சோன்னா லைட்டா அவங்களோட முகம் மாறுது. ஏன்னா 20 வருஷம் கழிச்சு அந்த பிளாக்கை இன்னைக்குதான் ஓபன் பண்ணிருக்காங்க போல. ஏன் இவங்க முகம் மாறுதுன்ற மாதிரி ஸ்டெல்லா யோசிக்கிறாங்க. சிஸ்டர் ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த புது பிளாக்ல தான் இன்னைக்கு உனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஸ்டெல்லாவும் நார்மலா ஏத்துக்கிறாங்க. ஸ்டெல்லாக்கு அந்த பிளாக்கை பத்தி எல்லாம் தெரியாது போல. இப்ப இவங்களும் வேலை பார்க்கறதுக்காக வராங்க. பகல் ஷிஃப்ட்டுக்காக ஒரு சிஸ்டர் இருந்திருப்பாங்க. அந்த சிஸ்டர் இவங்க கிட்ட என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஆயமா மாதிரி ஒருத்தங்க இவங்க கூடியே இருக்க போறாங்க போல. இவங்களுமே அந்த ஆயமா கூட சேர்ந்த மாதிரி இங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. யார் யாருக்கு ட்ரிப்ஸ் போடணுமோ அவங்களுக்கு எல்லாம் ட்ரிப்ஸை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஆயமா இருக்காங்கல்ல, நான் அடுத்த பிளாக்குக்கெல்லாம் போனோம், நான் போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்றாங்க. சரி நீங்க போங்கக்கா, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஸ்டெல்லாவும் சொல்றாங்க. பேஷண்ட்லாம் பக்கத்து ரூம்ல இருக்காங்க. இவங்க ரூம்ல இருக்காங்க. இப்ப பேஷண்ட் ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்னு பாக்குறதுக்காக இவங்களும் அந்த இடத்துக்கு வராங்க. ஆக்சுவலா இவங்க ஒருத்தங்களுக்கு ட்ரிப்ஸ் போட்டிருப்பாங்க. இவங்க போட்டதே பாதி பாட்டில் தான். ஆனா இப்ப முழு பாட்டில் இருக்கு. வேற யாரோ போட்ட மாதிரி இருக்கு. இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டெல்லா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பலமா காத்தடிக்குது. கதவு இருக்குல்ல, திறந்து மூடிட்டு இருக்கு. அப்படி திறக்கும் போது அந்த இடத்துல நர்ஸ் மாதிரி யாரோ நிக்கிறது தெரியுது. ஒருவேளை அந்த நர்ஸ் தான் வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப சட்டுன்னு கதவை திறந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா யாரையும் காணோம். யாரையோ பார்த்த மாதிரியே இருந்ததே அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டெல்லா இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இப்ப இவங்க ரூம்க்கு வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. திரும்பி கதவு இருக்குல்ல, சட்டுன்னு திறந்து மூடிட்டு இருக்கு. அந்த சைடு யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கு. இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. யார் அது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல சட்டுன்னு கதவை திறக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தா பியூன் ஒருத்தர் தான் வந்திருப்பாரு. என்னமாச்சுன்ற மாதிரி கேட்கிறாரு. ஒன்னும் இல்லைன்ற மாதிரி இவங்களும் சமாளிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் லாங்ல இருக்க ஒரு பில்டிங்ல யாரோ நின்னுட்டு இருக்க மாதிரி தெரியுது. பேய் நின்னுட்டு இருக்க மாதிரி தெரியுது. அங்க யாரோ இருக்காங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பியூனோ சட்டுன்னு தலையை திருப்பி அந்த இடத்துல பாக்குறாரு. அங்கதான் யாருமே இல்லையம்மான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்களோட கண்ணுக்குமே அந்த பேய் தெரியல. ஒன்னும் இல்ல, நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த பியூன் அண்ணனும் இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா பியூன் கிடையாது, வார்ட் பாய். நான் தான் தப்பா சொல்லிட்டேன். இப்ப இவங்களுக்கு ஒரு இடத்துல பாட்டு கேட்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. எங்க இருந்து இந்த சவுண்ட் வருது அப்படின்ற மாதிரி ஸ்டெல்லா செக் பண்றாங்க. ஒரு இடத்துல பார்த்தா ரேடியோல தான் இந்த பாட்டு பிளே ஆயிட்டு இருக்கு. ரேடியோ எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல பாட்டை கட் பண்றாங்க. இவங்க பாட்டை கட் பண்ணும் போது இவங்களுக்கு பின்னாடி ஒரு பேய் நின்னுட்டு இருக்கு. இவங்க திரும்பி பார்க்கும் போது அந்த பேயை காணோம். ஆனா அமானுஷ்யமா நடக்குதுல, இதை நினைச்சு இவங்களுமே ரொம்ப பயப்படுறாங்க. டி பிளாக்கான்னு கேட்டு அந்த சீனியர் நர்ஸ் கொஞ்சம் ஜர்க்கா இருப்பாங்க. இப்ப அதெல்லாம் ஸ்டெல்லாவோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இப்ப அந்த சீனியர் நர்ஸை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. டி பிளாக்கான்னு கேட்டு நீங்க கொஞ்சம் ஷாக் ஆனீங்க. எதுக்காக ஷாக் ஆனீங்க, உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த இடத்துல இந்த சீனியர் நர்ஸும் உண்மையை சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா 20 வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணாங்கல்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இந்த இடத்துல ரோசின்ற ஒரு நர்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் ஹெட் நர்ஸா இருப்பாங்க. அவங்கள பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா அந்த ரோசி இருக்காங்கல்ல, எல்லார்கிட்டயும் எரிஞ்சு விழுவாங்க. அவங்களோட பர்சனல் லைஃப்ல சில ப்ராப்ளம் இருக்கும். அதனால தான் எல்லார்கிட்டயும் சிறுன்னு இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த நர்ஸை பார்த்தாலே எல்லாருமே பயப்படுவாங்க. இப்போ ஒரு பொண்ணு இருக்கால, எனக்கு சீமந்தம் பிளான் பண்ணிருக்காங்க, லீவ் வேணும்ன்ற மாதிரி கேக்குறா. 21 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ள 2வது குழந்தையா, லீவ்லாம் தர முடியாதுன்ற மாதிரி ரோசி சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணுமே கோவப்பட ஆரம்பிக்கிறா. முணுமுணுக்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. உங்களுக்கு எப்படி இது தெரியும், 15 வருஷமா உங்களுக்கு குழந்தை பிறக்கல, உங்க ஹஸ்பண்டும் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவ சொல்றது இவங்களோட காதுல கேக்குது. பார்த்து பேசுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பின் என்ன மேடம், குழந்தைய பெத்தாதான் அதோட அருமை உங்களுக்கு தெரியும். அதனால தான் பர்மிஷன் தர மாட்டீங்க. நீங்க தரலனால நான் லீவ் எடுப்பேன்ற மாதிரி இந்த பொண்ணு கிளம்பி போறா. ரோசி இந்த இடத்துல பயங்கரமா உடஞ்சு போயிடுறாங்க. ஹஸ்பண்ட் இவங்களை விட்டு பிரிஞ்சு போகும்போது பயங்கரமா திட்டிருப்பாரு. ஒரு குழந்தைய கூட தர முடியல அப்படின்ற மாதிரிலாம் திட்டிருப்பாரு. அதெல்லாம் இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையை வாழ வேணாம், நம்மளே சாவடிச்சுக்கலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அவங்க இறந்து போனதுனால தான் அந்த பிளாக்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. அது காரணம் கிடையாது, அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தினால தான் அந்த இடத்த பிளாக் பண்ணாங்க அப்படின்ற
மாதிரி சீனியர் நர்ஸும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ரெகுலரா டியூட்டி எல்லாம் நடந்துட்டு இருக்கும். அங்க இருக்க நர்ஸுங்களுக்கு அமானுஷ்யமா நிறைய விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் இறந்தெல்லாம் போயிருப்பாங்க. அதனால தான் இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. 20 வருஷம் கழிச்சு ஓபன் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து மாட்டிருக்காங்க. இவங்க டியூட்டிக்கு போலாமா வேணாமான்ற மாதிரி பயந்துகிட்டே டியூட்டிக்கு வந்துடுறாங்க. அக்கா இன்னைக்கு என் கூடயே இருங்கன்ற மாதிரி அந்த அக்கா கிட்ட சொல்றாங்க. சி பிளாக்ல விடிய காலையிலேயே ஒரு ஆபரேஷன் இருக்கு, நான் தான் அதுக்கான வேலையை பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி போங்கக்கான்ற மாதிரி இவங்கள அனுப்பி விடுறாங்க. தனியா இருக்கிறதுக்கு இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காங்க. இப்ப பேஷண்ட்டை செக் பண்றதுக்காக வராங்க. ஒரு பேஷண்ட் அவங்களோட பெட்ல இல்லாம இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இந்த அக்கா மட்டும் எங்க போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டெல்லா யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி தேடலான்ற மாதிரி இவங்களுமே வெளியே இருக்க வராண்டா கிட்ட வந்துடுறாங்க. அப்பதான் பேய் இருக்கு பாத்தீங்களா, யாரையோ தள்ளிட்டு போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. பேஷண்ட்டை தான் தள்ளிட்டு போறாங்க போல, நம்ம போய் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஸ்டெல்லா ஓட ஆரம்பிக்கிறாங்க. சட்டுன்னு யார் மேலயோ மோதிடுறாங்க. யார் மேலன்னு பாத்தீங்கன்னா அந்த அக்கா மேலதான் மோதி இருப்பாங்க. நீங்க எங்கக்கா போனீங்கன்ற மாதிரி ஸ்டெல்லா கேக்குறாங்க. இல்லம்மா ரொம்ப வெக்கையா இருந்தது, அதனால தான் காத்து வாங்குறதுக்காக வெளியே வந்தேன்னு சொல்லிட்டாங்க. இப்படின்னா வெளியே வரக்கூடாதுக்கா, நீங்க உள்ள போய் படுங்கன்ற மாதிரி இவங்களும் அனுப்பி விடுறாங்க. நடுவுல பேஷண்ட்டை போய் செக் பண்ணோம்ல, அந்த மாதிரி செக் பண்றதுக்காக இவங்களும் ரூம்குள்ள வராங்க. அப்படி வந்தவங்க ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த ரோசி இருக்காங்கல்ல, அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன இவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு யோசிக்கிறாங்க. அப்ப சட்டுன்னு ரோசி திரும்பி ஒரு பார்வை பாக்குறாங்க. இவங்களுக்கு பயம் வந்துருது. வேகமா இவங்க ரூம்க்கு வந்துடுறாங்க. கதவை சாத்திடுறாங்க. இதுக்கப்புறம் வெளியே போக கூடாதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. கதவை சாத்திட்டோம் நிம்மதியா இருக்காங்கல்ல, அப்ப இவங்களுக்கு பின்னாடி தான் பேய் நின்னுட்டு இருக்கு. பேய் எதிர இருக்கிறத பார்த்து இவங்க பயந்துடுறாங்க. என்ன எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ், என்ன எதுவும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பயங்கரமா கெஞ்சிட்டு இருக்காங்க. ரோசி பெரியவங்க கிட்ட சிடு சிடுன்னு இருந்தாலும் குழந்தைங்க கிட்ட ரொம்ப பாசமா தான் இருந்தாங்கன்ற மாதிரி அந்த சீனியர் அக்கா சொல்லியிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ரோசி சின்ன குழந்தைங்களை கொஞ்சுவாங்க. அந்த மாதிரி ஒரு அனாதை குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கு இவங்க போட்டிருக்க செயினை கழட்டிலாம் தந்திருப்பாங்க. ஸ்டெல்லா அந்த செயினை தான் போட்டிருக்காங்க. பேய் நெருங்கி வந்தது பாத்தீங்களா, அந்த செயினை தான் தொட்டு பாக்குது. அவங்கள விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து மறைஞ்சிருது. காலையில சமயம் பேய் எதுக்காக இந்த செயினை தொட்டு பார்த்துட்டு நம்மள விட்டுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டெல்லா யோசிக்கிறாங்க. என்ன காரணம்ன்றது பெருசா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ரோசி இதுக்கு முன்னாடி நர்ஸோட கதையை முடிச்சாங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அந்த நர்ஸுங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெளிவா சொல்லல. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இப்ப ரெண்டாவது கதையை பத்தி பார்ப்போம். ரெண்டாவது கதையோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு டைரியில இவங்களுக்கு நடந்ததை பத்தி எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு சைனீஸ் ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும். அம்மா இவங்களுக்காகவே வீட்லயே அதெல்லாம் செய்வாங்க. இவங்களை நல்லா சாப்பிடலாம் வைப்பாங்க. அம்மா ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு அப்செட்டாவே இருப்பாங்க. எனக்கு அப்பா அதுக்கான காரணம் புரியல, போக போக தான் புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க அம்மாக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அது என்னன்னா இருட்டை பார்த்தா இந்த அம்மா ரொம்ப பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு மென்டல் ப்ராப்ளம் அம்மாக்கு இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல இந்த பொண்ணோட அம்மா சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, வேற ஒரு ஃபேமிலியை வீட்டுக்கு கூட்டு வராரு. இவங்க வயசுல ஒரு பையன் இருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஆக்சுவலா இதை நினைச்சுதான் அம்மா ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அம்மா இறந்து போனதுல இருந்து பொண்ணை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்றாரு. நீ ஒரு வேலைக்கும் லைக் இல்ல அப்படின்ற மாதிரி எப்ப பாரு இவங்களை போட்டு திட்டிக்கிட்டே இருக்காரு. ஆக்சுவலா இன்னொன்னு பையனும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கான் பாத்தீங்களா, அந்த பையனுக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் எல்லாம் தராரு. இவங்க ஒண்ணு கேட்டா இவங்களுக்காக பண்ண மாட்டாரு. ஆனா அந்த பையன் கேட்டா உடனே பண்றாரு. அந்த பையனை மட்டும் தான் பையன் மாதிரி இவர் பாக்குறாரு. இவங்களை பொண்ணு மாதிரியே பார்க்க மாட்டாரு. ஆக்சுவலா அம்மாக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்ததுல, அதே ப்ராப்ளம் இவங்களுக்கும் வந்துருது. அதாவது இருட்டை பார்த்தா இவங்க ரொம்ப பயப்படுவாங்க. இந்த விஷயம் அப்பாக்கும் தெரிஞ்சிருது. இவங்க மேல கோவப்பட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல போட்டு இவங்களை லாக் பண்ணிடுவாரு. அந்த ரூம்ல இருக்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். அந்த ரூம்ல அடிக்கடி லாக் பண்ணி என்ன டார்ச்சர் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் இவங்க எழுதிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த டார்ச்சரை என்னால அனுபவிக்க முடியாது, இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு எடுக்க போறேன்ற மாதிரி தான் எழுதி முடிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு கத்தி எடுக்கிறாங்க. அப்பா தூங்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த ரூம் நோக்கி இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு நமக்கு கிளியரா தெரியல. அப்படியே கட் பண்ணி சில வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு கார்ல 3 பேர் வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த 3 பேர்ல ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது. அவருக்கு பயங்கரமா வாந்தி வருது போல. அதனால ஃப்ரெண்ட்ஸ் காரை நிறுத்திடுறாங்க. அவருமே வாந்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இவங்க 3 பேர்ல ஒவ்வொரு பேரையா நான் சொல்றேன். இப்போ ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறாரு பாத்தீங்களா, இவர் பேரு குணா அப்படின்றது. இவருமே வேற ஒருத்தரை கூப்பிட்டு பேசுறாரு. கூப்பிட்டு பேசுற நபரோட பேரு நந்தா அப்படின்றது. நீங்க 2 பேருமே வீட்ல இருந்தே வேலை எல்லாம் பாக்குறீங்க, நான் தான் ஆபீஸ்க்கு போக வேண்டியதா இருக்குன்ற மாதிரி நந்தா புலம்பிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு இடத்துல இடம் வாங்கி போட்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இது இங்க வாங்க போறியா, இந்த இடத்த பத்தி உனக்கு தெரியாது இல்ல, இந்த இடத்துல ஒரு பேய் இருக்குடா, நைட்டு நேரம் யாராவது தனியா வந்தா அந்த பேய் கூப்பிடுமான்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்னடா சொல்றேன்ற மாதிரி நந்தா கொஞ்சம் பயந்த மாதிரி கேக்குறாரு. அங்க ஒரு மரம் இருக்கு பத்தியா, அங்கதான் அந்த பேய் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நந்தா பார்த்துட்டு இருக்கும் போது இவர் சட்டுன்னு
சிகரெட்டை வச்சு சூடு வச்சிடுறாரு. சும்மா விளையாடுறதுக்காக தான் பண்ணிருக்காருன்னு நந்தாக்கு புரியுது. இப்ப திரும்பி இவங்க 3 பேருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 3 பேருமே புதுசா ஒரு பிளாட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. நீ வேற ரெண்ட் கம்மியா சொல்ற, ஏதாவது பிரச்சனை இருக்குமான்ற மாதிரி நந்தா கேக்குறாரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவரும் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. இங்கதான் பூன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இவங்களுமே அந்த பிளாட்டு கிட்ட வந்துடுறாங்க. வாட்ச்மேன் கிட்ட சாவி கொடுக்கறதா புரோக்கர் சொல்லியிருப்பாரு. அந்த சாவியை இவங்க கேக்குறாங்க. நீங்க தான் அவங்களா, வாங்கன்ற மாதிரி இவரும் சாவியெல்லாம் தந்துடுறாரு. இந்த 3 பேர்ல ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது போலன்ற மாதிரி வாட்ச்மேன் நோட் பண்றாரு. இவங்க ஒரு பிளாட்டுக்குள்ள வந்திருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரிலாம் இந்த வாட்ச்மேன் புலம்பிட்டு இருக்காரு. இப்பதான் அது என்ன பிளாட் நமக்கு காட்டுறாங்க. ஒரு பொண்ணு அப்பாவை கொல்லணுன்ற மாதிரி போனாங்கல்ல, அந்த பிளாட்டுக்குள்ளதான் இவங்க வந்திருக்காங்க. நான் 2 பேரோட பேரை மட்டும் தான் சொல்லியிருப்பேன். கண்ணு தெரியாத நபரோட பேரு பிரேம் அப்படின்றது. பிரேமோ இவரோட ரூம்க்கு போலான்னு நினைக்கிறாரு. இப்ப தட்டி தட்டி நடந்து வந்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு அப்பா ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணுவாரு பாத்தீங்களா, அந்த ரூமோட கதவை திறக்கிறதுக்காக தான் இவர் பக்கத்துல போயிட்டு இருக்காரு. ஆனா சட்டுன்னு குணா வந்து தடுத்துறாரு. மச்சான், இது உன் ரூம் கிடையாதுடா, இதுதான் உன் ரூம்ன்ற மாதிரி கரெக்டான ரூமை காமிச்சிடுறாரு. அப்ப இது என்ன ரூம்ன்ற மாதிரி நந்தா கேக்குறாரு. அது ஸ்டோர் ரூம் அப்படின்ற மாதிரி குணா சொல்றாரு. லைட் கூட இல்லன்ற மாதிரி நந்தாவும் கதவை சாத்திடுறாரு. இப்ப மறுநாள் காலையில நடக்கிற விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. காலையில சமயம் இந்த நந்தா வேலைக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. புது இடத்துக்கு வந்திருக்காருல, அதை பத்தி எல்லாம் கேப் டிரைவர் கிட்ட இவர் சொல்லிடுறாரு. ஆக்சுவலா இந்த நந்தாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்காங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டை நான் இந்த இடத்துக்கு கூட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி பிரேம் கிட்ட பர்மிஷன் கேட்கிறாரு. அதெல்லாம் கூடாதுன்ற மாதிரி பிரேம் சொல்லிடுறாரு. இந்த வாட்ச்மேன் இருக்காருல, புதுசா வந்து அந்த 3 பசங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அதுல ஒருத்தரான நந்தா இந்த இடத்துல வெயிட் பண்றதுக்காக வந்திருக்காரு. என்னப்பா நேத்து ஏதாவது நடந்ததா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன நடக்கும், எதுவுமே நடக்கலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்ப எதையுமே நீங்க பாக்கலையான்ற மாதிரி இந்த வாட்ச்மேன் கேக்குறாரு. எதை பாக்கலையான்னு கேக்குறீங்க, தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இருட்டுல அது வராது, பயந்துரும். ஆனா பகல் நேரத்துல அது வந்துரும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. என்ன வந்துரும்ன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. பூ வந்துரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏதோ பேய பத்தி தான் பேசுறாரு போலன்ற மாதிரி கேப்ல ஏறி கிளம்பிடுறாரு. பிரேம பொறுத்த வரைக்கும் ரூம்ல எவ்வளவு ஸ்டெப் வைக்கணும்ன்றதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம் நினைக்கிறாரு. அந்த ரெக்கார்டிங் வேலை பண்ணிட்டு இருக்கும் போது பிரேம நெருங்கி ஏதோ வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பிரேமோட ரியாக்ஷன் டோட்டலா மாறிடுது. இப்ப நமக்கு குணாவா காட்டுறாங்க. நந்தா தான் கால் பண்ணி பேசுறாரு. அந்த வாட்ச்மேன் என்னென்னமோ சொல்றான், எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ ஃப்ரீயா விடுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப வேற ஒரு கால் வரதுனால நந்தா காலை கட் பண்ணிட்டாரு. ஒரு பொண்ணு தான் பேசுறாங்க. அவசரப்பட்டு காலிங் பெல் அடிச்சிடாத, நான் வந்து கதவை திறக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப பொறுமையா வந்து கதவை திறக்கிறாரு. ஒரு பொண்ணு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா இவங்க தான் நந்தாவோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பாங்க. இவர் நந்தாக்கு தெரியாம இந்த பொண்ணு கூட ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்காரு போல. இந்த பொண்ணுமே பிரேம் இருக்கானான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. கண்ணு தெரியாதுல, அதனால நம்ம ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இந்த இடத்துல ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தலைய திருப்புற இந்த பொண்ணு ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து பிரேம் நின்னுட்டு இருக்காரு. பிரேம் தெரியாம தான் நிக்கிறாரு, தெரிஞ்சு நிக்கலன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. லைட்டா விலகிடுறாங்க. பிரேம் என்னடா வேணும்ன்ற மாதிரி இவர் நார்மலா கேக்குறாரு. சோஃபா கிட்ட என்ன கூட்டு போறியான்னு கேக்குறாரு. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. நீ ரூம்குள்ளேயே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன்ற மாதிரி சொல்றாரு. இந்த பொண்ணோட பேரு நம்ம பிரியான்னு வச்சுப்போம். இப்ப பிரியா வெயிட் பண்றதுனால காமிக்ஸ் மாதிரி எடுத்து படிக்கலான்ற மாதிரி எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி யாரோ வர மாதிரியே உங்களுக்கு தோணுது. சட்டுன்னு திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல யாரும் வந்த மாதிரி தெரியல. மேற்கொண்டு இவங்க படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி யாரோ வர மாதிரியே தோணுது. இவங்க திரும்பலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. அப்ப சட்டுன்னு வந்து அவர் தான் கட்டி பிடிச்சிடுறாரு. சொல்லிட்டு வர மாட்டியா, நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல பிரேம் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க 2 பேருமே உண்மையிலேயே பயந்துடுறாங்க. என்னடா வேணும்ன்ற மாதிரி இவர் சாதாரணமா கேக்குறாரு. எனக்கு சைனீஸ் ஃபுட் சாப்பிடணும் போல இருக்கு, ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. நீ ஃபுட் வேணும்னா ஆர்டர் போட்டுக்கோ, நான் வேணா ஸ்நாக்ஸ் இருக்கா பாக்குறேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கிச்சன்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காரு. வான்ற மாதிரி பிரியா கூப்பிடுறாங்க. நீ வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஸ்நாக்ஸ் அவருக்கு தரலான்னு வெளியே வராது. திடீர்னு பார்த்தா பிரேம் எங்க போனார்னே தெரியல. இவன் எங்க போனான்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா பிரேம் இவருக்கு எதிர நின்னுட்டு இருக்காரு. அந்த இடத்துல இவர் தேடி முடிச்சுட்டு தான் வந்திருப்பாரு. அப்ப இல்லாதவன் இப்ப மட்டும் எப்படி வந்தான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நீ இவ்வளவு நேரம் எங்கடா இருந்தன்னு கேக்குறாரு. இங்கதான் இருந்தேன்னு பிரேம் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு. சரி பிரியாவை பாப்போன்ற மாதிரி இவரும் பிரியாவை தேடிட்டு இருக்காரு. பார்த்தா பிரியா எந்த ரூம்லயும் இல்லைன்னு தெரிய வருது. இவன் எங்க போனான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பிரியா நீ வீட்டுக்கு கிளம்பிட்டியான்ற மாதிரி கால் பண்ணி கேட்கிறாரு. ஆனா அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வர மாட்டேங்குது. காலு கட் ஆயிருது. இந்த பிரேம் இருக்கார்ல, டிவில டாம் அண்ட் ஜெர்ரியை கேட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப குணாவும் இவருக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாரு. பிரியா எங்க போயிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப லைட்டா திரும்பி இந்த பிரேம பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. அந்த இடத்துல திடீர்னு பிரியா இருக்காங்கல்ல, இவர் கண் முன்னாடி வந்து கத்துற மாதிரிலாம் இவருக்கு தோணுது. இவருமே பயந்துடுறாரு. இப்ப வேகமா ரூம்குள்ள வந்துடுறாரு. இந்த பிரேம் ஃபுட் ஆர்டர் பண்ணிருப்பாரு போல. சார் ஆர்டர் அப்படின்ற மாதிரி காலிங் பெல் அடிச்சு அவருமே ஃபுட் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. பிரேம் இருக்கார்ல, இருங்க காசு தரேன்ற மாதிரி காசெல்லாம் எண்ணி எடுத்துட்டு இருக்காரு.
இவனுக்கு தான் கண்ணு தெரியாது, இவன் எப்படி காசெல்லாம் எண்ணி தரான்ற மாதிரி இந்த வாட்ச்மேன் இருக்காரு பாத்தீங்களா, தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்ல காமிச்ச பொண்ணு சைனீஸ் ஃபுட் தான் எனக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவர் என்னன்னா சைனீஸ் ஃபுட்டா பயங்கரமா சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவன் என்ன இப்படி சாப்பிடுறான் அப்படின்ற மாதிரி குணா கவனிக்கிறாரு. கண்டிப்பா இந்த வீட்டுல ஏதோ தப்பா இருக்குன்றது இவருக்கு புரிஞ்சிருது. இப்ப வேலையை முடிச்சுட்டு நந்தா இருக்காருல, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த பேய் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு, நீங்க கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி இந்த வாட்ச்மேன் சொல்றாரு. இந்த வாட்ச்மேன் காலையில பேசினதே இவர் கடுப்புல இருப்பாரு. எதுவுமே பதில் சொல்லாம இங்க இருந்து வேகமா கிளம்புறாரு. இப்ப திரும்ப திரும்ப காலிங் பெல்ல அடிச்சுக்கிட்டே இருக்காரு. கதவை திறக்கிறதே பிரியா தான். பிரியா, நீ எப்ப வந்த? பிரேம் உன்னை பார்க்கல, பார்த்தா பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி உள்ள வான்ற மாதிரி இவங்களை கூட்டு வந்துட்டு இருக்காரு. பிரேம் ரூமை எட்டி பாக்குறாரு. பிரேம் தூங்குறது இவருக்கு தெரியுது. இப்ப நந்தா இவர் ரூம்க்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்காரு. அந்த சமயம் கரெக்டா குணா வந்துடுறாரு. மச்சான், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். நானும் பிரியாவும் சேர்ந்து உன்னை ரொம்ப நாளா ஏமாத்திட்டு இருக்கோம்டா, அதுக்காக என்ன மன்னிச்சிரு. ஆனா ப்ராப்ளம் இப்ப அது கிடையாது. நான் பிரியாவை இந்த இடத்துக்கு வர வச்சேன். பிரியா திடீர்னு காணாம போயிட்டா. கதவை நான் தான் உள்பக்கமா டாப்பால் போட்டிருந்தேன். அப்புறம் எப்படி அவ வெளியே போயிருப்பான்னு தெரியல, ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்றாரு. வாட்ச்மேன் என்னென்னமோ சொல்றான், பயமா இருக்குன்ற மாதிரி உன்கிட்ட சொன்னேன். அதை வச்சு என்ன கலாய்க்கிறதுக்கு பிளான் போடுறியா? பிரியா கூட சேர்ந்து தானே இந்த பிளான போடுற, எனக்கு எல்லாமே தெரியும்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. பிரியாவை ஒளிஞ்சிருக்க சொல்லியிருக்க, ஆனா எனக்கு கதவை திறந்து விட்டதே பிரியா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது பிரியா கதவை திறந்து விட்டாலான்னு குணா ஷாக் ஆகுறாரு. பின்ன பிரியா திறக்காம வேற யாரா திறப்பான்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இப்ப ஆள்ல தான் பிரியா நின்னுட்டு இருக்காங்க. பிரியா, இவன் என்னென்னமோ கதை விட்டுட்டு இருக்கான் பாருன்ற மாதிரி இவர் பேசுறாரு. டே, அங்க எங்கடா பிரியா இருக்கா? அங்க பிரியாவே இல்லன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஏன்னா இவரோட கண்ணுக்கு பிரியா தெரியல, அவர் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுறாங்க. இப்ப திடீர்னு பிரியா இருக்காங்கல்ல, பேய் மாதிரி மாறிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்றாங்க. அப்பதான் உண்மையிலே பேய் வந்திருக்கு அப்படின்றத இந்த நந்தா புரிஞ்சுக்கிறாரு. ரெண்டு பேருமே இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்றாங்க. இப்ப கதவையே திறக்க முடியல, அதனால ஒரு ரூம்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த வாட்ச்மேன் ஏதோ சொன்னான்னு சொன்னியே, என்ன சொன்னான் அப்படின்ற மாதிரி குணா கேக்குறாரு. நந்தா இருக்காருல, அது இருட்டுல வராது, ஆனா வெளிச்சத்துல வரோன்ற மாதிரி சொன்னான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப இருட்டுற வரைக்கும் காத்திருப்போன்ற மாதிரி இவங்களும் இருட்டுற வரைக்கும் காத்துட்டு இருக்காங்க. இப்ப போய் பாப்போன்ற மாதிரி சைலண்டா ரெண்டு பேருமே வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது பேய் இருக்கு பாத்தீங்களா, சட்டுன்னு நந்தாவை அட்டாக் பண்ணுது, ஒரு இடத்துல தொங்க விட்டுருது. நந்தா இருக்காருல, மச்சான் இந்த வெளிச்சம் கூட இருக்க கூடாது போலடா, எப்படியாவது மெயின் ஆஃப் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் இருக்காருல, மெயின் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அதை வேகமா ஆஃப் பண்ணிடுறாரு. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேய் அவரை கீழே விடுது. இவங்களுமே பிரேம கூட்டிட்டு தப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது திரும்பி இந்த இடத்துல லைட் ஆன் ஆயிருது. அந்த பேய் தான் ஆன் பண்ணிருக்கு போல. இப்ப பேய் திரும்பி இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. இவங்க எங்க ஓடுறதுன்னு தெரியாம அந்த ஸ்டோர் ரூம்குள்ள போலான்னு நினைக்கிறாங்க. இப்ப கதவை திறக்கிறதுக்கு பயங்கரமா ட்ரை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கதவை திறந்தவங்க உள்ள இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா உள்ளதான் பிரியா மயக்கமான நிலைமையில இருக்காங்க. அப்ப இங்க இருக்கிறது யாருன்ற மாதிரி திரும்புறாங்க. இந்த இடத்துல பார்த்தா இப்ப பிரேம் தான் தெரியுறாரு. பிரேம் பேய் மாதிரி உங்களை நெருங்கி வந்துட்டு இருக்காரு. உள்ள இவங்க கத்துற சவுண்ட் எல்லாம் இந்த வாட்ச்மேனுக்கு கேக்குது போல. வாட்ச்மேனே வெளியே இருக்க மெயினை கட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப அந்த இடத்துக்கு வந்து மெயினை கட் பண்ணி விடுறாரு. இந்த இடத்துல கரண்ட் கட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பேயும் போயிருது போல. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. அந்த பொண்ணு அப்பாவோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி கத்தியை வச்சு குத்துறதுக்காக வரா. ஆனா சட்டுன்னு அப்பா முடிச்சிடுறாரு, தடுத்துடுறாரு. என்னைய சாவடிக்கிறதுக்கு வந்துட்டியா, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ உயிரோட இருக்க கூடாது, உன் கதையை முடிக்கிறன்ற மாதிரி சொல்றாரு. பயங்கரமா இந்த பொண்ணை அட்டாக் பண்றாரு. அந்த ரூம்லயே லாக் பண்ணி கதையை முடிச்சிடுறாரு. அந்த பொண்ணு சில விஷயங்களை எழுதி பாத்தீங்களா, அதெல்லாம் எரிச்சிடலான்னு எரிச்சிட்டு இருக்காரு. அப்ப இவரோட செகண்ட் ஒய்ஃப் சட்டுன்னு பக்கத்துல வந்து கத்திய வச்சு குத்திடுறாங்க. செகண்ட் ஒய்ஃப் குத்தல, அந்த பொண்ணு பேயாவே மாறி இருக்கா. அவ தான் ஒய்ஃப் உடம்புல வந்து கத்திய வச்சு குத்தி இருக்கா. ஒய்ஃப் அவங்களே குத்திக்கிறாங்க. அதே மாதிரி பையனையும் சாவடிச்சிடுறாங்க. ஆக மொத்தத்துல பேயா மாதிரி எல்லாரையும் காலி பண்ணிருக்கா போல. வெளியே இருக்க வாட்ச்மேன் தான் நம்மளை காப்பாத்திருக்கான் போலன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது, கிளம்பலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப கார்ல இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. இப்பதான் நந்தாக்கு குணா பண்ணது பிராங்க் இல்லன்னு தெரியுது. அப்ப ரெண்டு பேருமே நம்மள சீட் பண்ணிருக்காங்களான்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. கொஞ்சம் டென்ஷனா ஆயிட்டு இருக்காரு. இப்ப டென்ஷன்ல ஸ்மோக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அப்ப குணா இருக்காருல, இரு மச்சான் நான் லைட்டரை பத்த வைக்கிறேன்ற மாதிரி லைட்டர் எடுத்து பத்த வைக்கிறாரு. இவ்வளவு நேரம் வண்டி வெளிச்சம் இல்லாத இடத்துல போயிட்டு இருந்திருக்கும். இப்ப வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு வண்டி வந்துருது. திடீர்னு பார்த்தா பின்னாடி இருக்க பிரேம் இருக்காருல, பேய் மாதிரி ரியாக்ஷனை கொடுக்குறாரு. இவங்க பயப்படுறாங்க. இதோடயே இந்த கதையை முடிச்சிடுறாங்க. மூணாவது கதையோட பேரு ராகமாயா அப்படின்றது. ஸ்டார்டிங்கே ஒரு ரெப்ப நமக்கு காட்டுறாங்க. இந்த ரெப்பு நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு மெடிசன்லாம் சப்ளை பண்றாருல, அதுல ஒரு டாக்டர் பார்க்கணும்ன்ற மாதிரி இவரை வர சொல்லியிருப்பாரு. இவருமே அந்த டாக்டரை பார்த்து பேசுறாரு.
அந்த டாக்டர் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, ஒரு இடத்துல ஒரு மெடிசனை தரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கூட பண்ண மாட்டேனா, கண்டிப்பா பண்றேன்ற மாதிரி இந்த ரெப் ஏத்துக்கிறாரு. இவர் பேரு நம்ம பாபுன்னு வச்சுப்போம். இப்ப பாபுவும் அந்த இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அந்த இடத்தை ரீச் பண்ணும்போது இருட்டவே செஞ்சிருது. வண்டி வேற மக்கர் பண்ணிருது. இவருமே தள்ளிக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் வெளிய இருந்து கூப்பிட்டு பாக்குறாரு. யாருமே வர மாதிரியே தெரியல. என்ன யாருமே வர மாட்டாங்கன்னு கதவை தட்டுறாரு. பார்த்தா கதவு திறந்துதான் இருக்குன்னு தெரிய வருது. யாராவது இருக்கீங்களா, வாங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கூப்பிடுறாரு. அப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு அழகான லேடி வந்துட்டு இருக்காங்க. இவங்க பேர் தான் ராகமாயா போல. இவங்களுமே யார் நீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. டாக்டர் சார தெரியும்ல, அவர் இந்த மெடிசனை கொடுத்து விட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியான்ற மாதிரி இவங்களுமே வாங்கிக்கிறாங்க. வர வழியில என்னோட பைக் ரிப்பேர் ஆயிருச்சு, பக்கத்துல எங்க ரிப்பேர் கடை இருக்குன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. 10 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குன்னு சொல்றாங்க. இது 10 கிலோமீட்டர் போகணுமான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. நீங்க இன்னைக்கு நைட் வேணா இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க, காலையில நீங்க கிளம்பிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் ராகமாயா சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இருங்க உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன்ற மாதிரி உங்க ரூம்குள்ள போயிடுறாங்க. இவரும் இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்துல கரண்ட் போயிருது போல. அந்த ராகமாயா இருக்காங்க பாத்தீங்களா, கேண்டில் எல்லாம் ஏத்தி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இவர் உட்காந்துட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்துல கேண்டில் வைக்கிறாங்க. இவருமே கையை பிடிச்சிடுறாரு. நெருங்கி கிஸ் பண்ற மாதிரி வந்துட்டு இருக்காரு. இது எல்லாம் இவர் நினைச்சு பாக்குற விஷயம் தான். உண்மையில அவங்க இருக்காங்கல்ல, சாப்பாடு வச்சிட்டேன் சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே அந்த சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா இருக்கீங்களான்னு கேக்குறாரு. இல்ல, இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கான், அந்த வேலைக்காரன் நைட்டு வீட்டுக்கு போயிடுவான், காலையில வந்துருவான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்படியான்ற மாதிரி இவரும் கேட்டுக்கிறாரு. நீங்க இங்க இருக்க ரூம்ல படுத்துக்கோங்க, நான் மேல போறேன்னு சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இவருக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, இவங்களை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு ரூம்ல படுத்துக்க சொன்னாங்கல்ல, அந்த ரூம்க்கு வந்து படுத்துறாரு. இவங்களை கிஸ் பண்ற வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவர் உள்ளுக்குள்ள யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரோ கத்துற மாதிரிலாம் சவுண்டு கேக்குது. என்ன யாரோ கத்துற மாதிரி சவுண்டு கேக்குதுன்னு எந்திரிச்சிடுறாரு. மேல இருந்து தான் அந்த சவுண்டு கேட்கும். இவருமே மேல பாக்குறதுக்காக வராரு. ஒரு ரூம்ல பயங்கரமா கெட்ட நாத்தம்லாம் வருது. அதாவது ஒருத்தர் படுத்த படுக்கையா இருக்காரு. அவர் தான் மோஷன் போயிட்டாரு போல. சரி, இத பத்தி அந்த லேடி கிட்ட சொல்லலான்ற மாதிரி லேடியை தேடி வந்துட்டு இருக்காரு. அந்த ராகமாயா பிரம்ம பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. மேடம் அப்படின்ற மாதிரி மேல கைய வைக்கிறாரு. அவங்க சட்டுன்னு பேய் மாதிரி திரும்புறாங்க. இவருமே பயத்துல பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. அவங்க பேசுறதே பேய் மாதிரி தான் பேசுறாங்க. நான் அந்த டாக்டருக்காக வெயிட் பண்ணேன், நீ எதுக்காகடா சம்பந்தமே இல்லாம வந்தன்ற மாதிரி கோவப்படுறாங்க. எனக்கு வேண்டிய ஒரு பொருள் அந்த டாக்டர் கிட்ட இருக்கு, அந்த டாக்டர் கண்டிப்பா இந்த இடத்துக்கு வரணும், அப்படி கூட்டு வரலன்னு வச்சுக்கோ உன்னை என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரிலாம் இந்த ராகமாயா மிரட்டிட்டு இருக்காங்க. பேய் மாதிரி பேசுறதுனால பேய் தான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் நினைக்கிறாரு. இப்ப மறுநாள் காலையில இவர் கண் முடிக்கிறாரு. நைட்டு நடந்ததை பத்தி எல்லாம் யோசிக்கிறாரு. அப்பதான் இந்த வீட்டுல வேலை பார்க்கிறவர் வந்துடுறாரு போல. வீட்டுல இருக்க ஒரு மேடம் பயங்கரமா என்ன பயம்புத்திட்டாங்கன்ற மாதிரி சொல்றாரு. எது வீட்டுல மேடம் இருந்தாங்களா, அவங்க எல்லாம் எப்பயோ இறந்து போயிட்டாங்க, வீட்டுல இருக்க பெரியவரை நான் தான் பாத்துக்கிறேன், என்கிட்ட தான் நீ மெடிசன் தரணும், எங்க மெடிசன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. எது வீட்டுல யாருமே இல்லையான்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல செம்மையா பயந்துடுறாரு. இப்ப நேரா டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. என்னப்பா சொல்றேன்ற மாதிரி டாக்டரும் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. சார் அது மட்டும் இல்ல சார், அந்த பேய்க்கு வேண்டிய ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்குன்ற மாதிரி அந்த பேய் சொல்லுச்சு, அதை மட்டும் நான் கொண்டு வந்து சேர்க்கலன்னா என் கதையை முடிச்சிருவேன்ற மாதிரி சொல்லியிருக்கு சார், ப்ளீஸ் சார் என் கூட வாங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நீ போப்பா நான் யோசிச்சு சொல்றேன்ற மாதிரி இவரும் அனுப்பி வைக்கிறாரு. இப்ப அவர் போனதுக்கு அப்புறம் இவரும் டிராயரை திறந்து ஒரு பொருளை எடுத்து பாக்குறாரு. அந்த பொருளை பார்க்கும்போது ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அந்த வீட்டுல ஒரு பெரியவர் இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பெரியவர் தான் இந்த டாக்டரோட அப்பாவா இருப்பாரு. அவர் ராகமாயான்னு ஒருத்தங்களை திருமணம் பண்ணிட்டு வந்திருப்பாரு. ரெண்டு பேருக்கும் ஏகப்பட்ட வயசு வித்தியாசம் இருக்கும். அவங்க வீட்டுல இருக்கும் போது இவர் லைட்டா அவங்கள சைட் அடிப்பாரு. போக போக இவங்களுக்குள்ள பழக்கம்லாம் ஏற்பட்டிருக்கும். இதை ஒரு நாள் டாக்டர் அப்பா பாத்துறாரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ இருக்கக்கூடாது போன்ற மாதிரி இவரை வீட்டை விட்டு துரத்தி விடுறாரு. ராகமாயா இருக்காங்கல்ல, என்னையும் கூட்டு போங்கன்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஆனா இவர் பயத்துல அங்க இருந்து தனியா தான் கிளம்பி போயிருப்பாரு. ராகமாயா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவருக்கு லெட்டர்லாம் போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ராகமாயா சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. ராகமாயாக்கு ஒரு பொருள் தரணும்ன்ற மாதிரி இவர் வாங்கிலாம் வச்சிருப்பாரு. அதை தராம இருக்காரு. அதை தான் அது கேக்குது போலன்னு நினைக்கிறாரு. சரி நம்ம போலான்ற மாதிரி இந்த ரெப்பு கிட்ட சொல்லிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு டிராவல் பண்றாங்க. இப்ப நைட்டு நேரம் தான் இவங்க அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. டாக்டர் ரொம்ப வருஷமா இந்த இடத்துக்கே வந்திருக்க மாட்டாரு போல, மருந்தை மட்டும் தான் அனுப்புவாரு போல. இப்ப அப்பாவை பாக்குறதுக்காக வராருல, அப்பா இறந்து போயிருக்காருன்னு இவருக்கு தெரிய வருது. அப்பா துடிச்சு தான் இந்த இடத்துல இறந்து போயிருப்பாரு. அப்பா துடிச்ச சவுண்டை கேட்டு ஒரு பெரியவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, இந்த வீட்டுல இருக்க பெரியவர் இறந்து போயிட்டாரு, ஊர்ல மட்டும் சொல்லிருங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இந்த பெரியவர்
பெரியவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. நான் வரேன் தம்பின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. அப்படி கிளம்புனவர் எதையோ பார்த்து ஷாக் ஆகி கத்துறாரு. இவங்களுமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக கீழே ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா ராகமாயா தான் நின்னுட்டு இருக்காங்க. உனக்கு இங்க வரதுக்கு இத்தனை வருஷம் தேவைப்பட்டதா அப்படின்ற மாதிரி டாக்டரை பார்த்து கேக்குறாங்க. என்ன மன்னிச்சிரு ராகமாயா, அன்னைக்கு நான் இருந்த வயசுல எனக்கு தைரியம்லாம் பத்தல, அதனால தான் அப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. எனக்காக நீ வாங்கி வச்சிருக்க பொருள்லாம் எப்பதான் நீ தருவன்ற மாதிரி எத்தனை வருஷம் தெரியுமா வெயிட் பண்ண, இதுக்கப்புறம் என்னால வெயிட் பண்ண முடியாது, உன் கதையை முடிக்கிறேன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. அப்ப இந்த சாமியார் மாதிரி இருக்க பெரியவர் இருக்கார்ல, திருநூறு எடுத்து அந்த பேய் மேல போடுறாரு. அந்த பேய் திடீர்னு எங்க போச்சுன்னு தெரியல. இப்ப இவர் இருக்கார்ல, வாங்க தம்பி வெளியே போயிடலான்ற மாதிரி ரெண்டு பேரையும் கூட்டு வந்துடுறாரு. பேய் ஓட்டதெல்லாம் எனக்கு தெரியும், அந்த பேய் ஒரு பொருளை கேட்டதுல அந்த பொருளை மட்டும் தாங்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவருமே அந்த பெட்டியை தந்துடுறாரு. நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் பேய் ஓட்டிட்டு வரேன்ற மாதிரி அந்த பெரியவரும் வீட்டுக்குள்ள போறாரு. இவங்களும் வெயிட் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நமக்கு காட்டுறாங்க. இந்த வீட்டு வேலைக்காரரும் இந்த டாக்டர் வந்திருக்கிறத பாக்குறாரு. முதலாளி நீங்க எப்போ வந்தீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவர் நைட்டே வந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிடுறாரு. இல்ல அப்பாவை பாக்குறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அப்பாவை பாக்குறதுக்காக வராங்க. அப்பதான் நைட்டே இறந்து போயிட்டார்ல, இப்பயும் இறந்து போய் தான் இருக்காரு. அப்ப இறந்து போனதை எல்லார்கிட்டயும் சொல்லுன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. நைட்டு ஒரு பெரியவரை பார்த்தோம்ல, அவர் பேய் ஓட்டிட்டு போயிட்டாரு போலன்ற மாதிரிலாம் டாக்டர் நினைக்கிறாரு. இப்ப நமக்கு பாபுவை காட்டுறாங்க. பாபு இருக்கார்ல, ஒருத்தருக்கு கால் பண்ணி எனக்கு பேசின காசை தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இப்பதான் அந்த பெரியவரோட பிளானை நமக்கு காட்டுறாங்க. இந்த பெரியவரும் பாபுவும் சேர்ந்து தான் பிளான் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, குடிகாரனா இருப்பான். வீட்டுல இருக்க பழைய பொருள்லாம் அடிக்கடி குப்பையில போடுவான். அந்த மாதிரி போடும் போது ஒரு டைரி இந்த பெரியவருக்கு கிடைச்சிருக்கும். அந்த டைரி மூலியமா தான் நிறைய விஷயங்கள் இவருக்கு தெரிஞ்சிருக்கும். ராகமாயான்னு ஒரு பொண்ணு இருந்திருக்கா, சூசைட் பண்ணி இறந்திருக்கா, அவளை பேயின்ற மாதிரி நம்ப வச்சு சில பொருளை நம்ம வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. அதாவது ராகமாயாக்காக அவர் காஸ்ட்லி பொருள் வாங்கி வச்சிருப்பாரு, அதை வாங்கணும்ன்ற மாதிரி இவங்க பிளான போடுறாங்க. நான் ராகமாயான்ற ஒரு பேயை பார்த்தேன், அந்த பேய் இந்த மாதிரி சொல்லுச்சுன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அது எல்லாமே பொய்யா தான் இருக்கும். ராகமாயா மாதிரியே இருக்க ஒரு பொண்ணை வச்சுதான் இவங்க நடிக்க வச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு தினூரை தூக்கி எரிஞ்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, இவங்க மேலயும் பற்ற மாதிரி தான் போட்டிருப்பாரு. அந்த பொண்ணு அங்க இருந்து கூட்டு போயிருப்பாரு. டாக்டர் ஒரு வாட்டர் கேன் வச்சிருந்தாருல, அதுல இந்த பெரியவர் மயக்க மருந்த கலந்து வச்சிருப்பாரு. டாக்டரை வெளியே வந்து உட்கார வச்சார்ல, அப்ப டாக்டர் அதை குடிச்சிருப்பாரு, அதனால தான் அசந்து தூங்கியிருப்பாரு. இது எல்லாத்தையும் இவங்க பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே அந்த வீட்டுல ராகமாயாவோட ஆன்மா நடமாடிட்டு தான் இருக்குன்ற மாதிரி கடைசியில காமிச்சு நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. நாலாவது கதையோட பேரு சங்கீரணி அப்படின்றது. இந்த கதையோட ஸ்டார்டிங் சீனே லக்ஷ்மின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்க. தெரிஞ்ச ஒரு லேடியோட வீட்டுல தங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. இங்க ஒரு வேலைக்காரரும் இருக்காரு. அந்த லேடிக்கு நீங்க என்ன சொந்தம்ன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. லக்ஷ்மி பதில் சொல்ல மாட்டாங்க. சரிமா ஏதாவது வேணும்னா கேளுங்கன்ற மாதிரி அவர் கிளம்பிடுறாரு. இவங்க வந்ததை ஒரு சாமியார் ஃபீல் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்கு குழந்தைலாம் பிறக்கல, இன்னும் நிறை மாத கர்ப்பிணியா தான் இருக்காங்க. ஆனா குழந்தை பிறந்த மாதிரியும் அந்த குழந்தை கூட யாரோ விளையாடிட்டு இருக்க மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. விளையாடிட்டு இருக்காங்கல்ல, அவங்களும் அச்சசலா லக்ஷ்மி மாதிரியே தான் இருக்காங்க. இதெல்லாம் எப்படின்றது உங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கும், போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப இவங்க படுத்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவங்க பிரெக்னெண்டா இருக்கிறதுக்கு மித்ரன் ஒருத்தர் தான் காரணம் போல. அதை பத்தி ஒரு பிளாஷ்பேக் மாதிரி இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. மித்ரன் அம்மாவை பொறுத்த வரைக்கும் பரதநாட்டியம் எல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. இவங்க அந்த கிளாஸ்ல தான் இருக்காங்க, கொஞ்சம் லேட்டா கிளாஸ்க்கு வந்திருக்காங்க. இதனால மித்ரன் அம்மா இருக்காங்கல்ல, இவங்கள முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா மித்ரன் மட்டும் இவங்கள பார்த்து பார்த்து சிரிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல. இப்படிதான் கிளாஸ்க்கு லேட்டா வருவியா, நாளைக்காவது சீக்கிரமா வான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவங்களுமே சோகமா நடந்து போயிட்டு இருக்காங்க. வழியிலேயே மித்ரன் இருக்கார்ல, இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. மித்ரனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெண்மை தன்மையோட நடந்துப்பாரு. அதெல்லாம் மீறியே இவங்க அவர் கூட பழகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் லக்ஷ்மி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டுறாங்க. இப்ப லக்ஷ்மியும் பக்கத்துல வந்து கதவை ஓபன் பண்றாங்க. பார்த்தா தலையே இல்லாம யாரோ நின்னுட்டு இருக்க மாதிரி இவங்களுக்கு தெரியுது. இவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஆக்சுவலா இந்த வீட்டுல இருக்க வேலைக்காரர் தான் வந்திருப்பாரு. என்னமாச்சு, ஏன் மயங்கிட்டீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. சரிமா நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இவங்க இந்த ஊருக்கு வந்தது ஒரு சித்தருக்கு ஃபீல் ஆச்சுன்ற மாதிரி நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த சித்தர் பூஜை பண்றதுனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரி இல்யூஷன்லாம் ஏற்படுது போல. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, இவங்க லக்கேஜ் ஓபன் பண்ணி சில பொருள்லாம் எடுத்து பாக்குறாங்க. திரும்பி மித்ரன் ஞாபகம் இவங்களுக்கு வருது. மித்ரன் கூட இவங்க சந்தோஷமா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. அவர் வீட்டுல படுத்து ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மித்ரன் அம்மா இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்த பாத்துடுறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம லக்ஷ்மி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க.
இப்ப அம்மாவும் மித்ரன் மேல பயங்கரமா கோவப்படுறாங்க. என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க? நீ கடவுளோட பிள்ளை, கடைசி வரைக்கும் நீ சாமிக்காக மட்டும்தான் சேவை செய்யணும், கல்யாணத்தை பத்திலாம் நீ யோசிக்கவே கூடாது, அம்மா சொல்றதை கேளுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரிம்மா, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி மித்ரனுமே இந்த இடத்துல சொல்றாரு. மித்ரன் இப்பெல்லாம் மீட் பண்ணவே வரமாட்டாரு. இதை நினைச்சு லட்சுமி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. மித்ரனுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிருது போல, பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்காரு. இதை நினைச்சு அம்மாவும் ஃபீல் பண்றாங்க. இது தெரிஞ்சு இந்த பொண்ணு பாக்குறதுக்காக வராங்க. ஆனா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அம்மாவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு எழுப்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பையனை பார்க்க விடுறாங்க. ஆனா பையன் இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. மித்ரன் எப்படி இறந்து போனாருன்றத பத்தி அம்மா சொல்றாங்க. மித்ரனோட கரு லட்சுமியோட வயிற்றுல வந்துருச்சு பாத்தீங்களா, அதனால தான் மித்ரன் இறந்து போயிருப்பாரு. இதுக்கு ஒரு சாபம் தான் காரணம்ன்ற மாதிரி அம்மாவும் அந்த சாபத்தை பத்தி இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கடவுளுக்கு எப்ப பாரு பூஜை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நக்கன்னு ஒரு விருது மாதிரி தருவாங்க போல. அந்த நக்கன் விருதை சில பொண்ணுங்கெல்லாம் வாங்குறாங்க. அவங்க எப்பவுமே கடவுளுக்கு சேவை பண்றதை தான் வேலையா பண்ணணும். ஆனா அதுல ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, ஒரு நபர் கூட பழகுறாங்க. அந்த நபரால பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஒரு சித்தர் கவனிக்கிறாரு. இதனால பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. கடவுளுக்கு சேவை செய்யாம எப்படி ஒரு ஆண் கூட பழகுவான்ற மாதிரி தான் இவர் கோவப்படுறாரு. அந்த ஆணை சாமர்த்தியமா ஒரு இடத்துக்கு வர வச்சு அவன் கதையை முடிச்சிடுறாரு. இதெல்லாம் அந்த ஆணோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிய வந்துருது. இந்த சித்தர் தான் காரணம்னு தெரிஞ்சோட இந்த சித்தரை உயிரோட கொளுத்திடுறாங்க. எரிஞ்சிட்டு இருக்க இவர் இந்த பொண்ணு மேலதான் கோவப்படுறாரு. உன் குடும்பத்துக்கே ஒரு சாபத்தை தரன்றபடி அந்த சாபத்தை தர்றாரு. ஒரு கருவை உண்டாக்கணும்னே ஆண்மகன் இறந்து போயிடுவான். அதே மாதிரி வயிற்றுல இருக்க குழந்தைய கொல்றதுக்காக நானும் மறுஜென்மம் எடுத்து வருவன்ற மாதிரி தான் அவர் சாபம் விட்டுருப்பாரு. இந்த லேடியும் கடவுள் கிட்ட பூஜை பண்ணி இதுல இருந்து எனக்கு விமோச்சனம் தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. வயிற்றுல இருக்க குழந்தைய காப்பாத்துறதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. நான் மித்ரனை கஷ்டப்பட்டு தான் பெத்து எடுத்தேன். மித்ரனோட இந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சேன். அதனால தான் பெண்மை கலந்து அவனை வளர்த்தேன். அவன் எந்த பொண்ணு கூடயும் சேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்க பழகிறத பார்த்து விலகி விலகி போக வச்சேன். அதை மீறியும் இந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி அம்மா ஃபீலிங்கா சொல்றாங்க. நீ அந்த இடத்துக்கு போ, அப்பதான் பாதுகாப்பா இருக்க முடியும்ன்ற மாதிரி இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்ப இந்த வீட்டுல இருந்து ஒரு நபர் ஓடிட்டு இருக்கான். இந்த வேலைக்காரரும் துரத்திட்டு வராரு. அவனை அசிங்க அசிங்கமா திட்டுறாரு. ஆக்சுவலா இந்த வேலைக்காரரோட ஒய்ஃப் கூட ஒன்னா இருந்தது தான் அவன் போயிருக்கான். என்ன காரியம் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. உங்களால எனக்கு கருவே உண்டாவல, நீங்க இதெல்லாம் கண்டும் காணாம இருந்துருங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ரூமை கிளீன் பண்றதுக்காக உள்ள வந்திருக்காங்க. இந்த ஒய்ஃப் மேல லட்சுமிக்கு சப்போர்ட் பண்ற சாமிக்கு கோபம் இருக்கு போல. அந்த சாமி விதவிதமா பயமுத்துறாங்க. இந்த லேடியும் பயந்த மாதிரி வெளியே ஓடி வந்துடுறாங்க. ஏன்கா பயப்படுறீங்க, ஒண்ணு இல்லன்ற மாதிரி லட்சுமி சமாதானம் பத்தி அனுப்புறாங்க. வேலைக்காரரோட ஒய்ஃப் கூட ஒருத்தன் ஒன்னா இருந்துட்டு போனான் பாத்தீங்களா, இப்ப அவன் தூங்கிட்டு இருக்க லட்சுமியை எட்டி பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் தப்பா பார்த்துட்டு இருக்கான். அப்ப லட்சுமிக்கு சப்போர்ட்டிவா ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்களும் பார்க்க லட்சுமி மாதிரியே தான் இருப்பாங்க. அவங்க இந்த இடத்துக்கு வந்து இவனை பயம்புத்துறாங்க. என்ன பேய் மாதிரி இருக்குன்ற மாதிரி இவனும் பயந்து இங்க இருந்து ஓடிடுறான். நீர் குடம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது உடஞ்சிருது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதுக்குலாம் டைம் இல்ல. ஒரு பாட்டியை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. இந்த இடத்துலயே பிரசவம்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா அந்த சித்தரோட மறுஜென்மமும் உருவாகும் பாத்தீங்களா, அவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதை தடுக்கணும்னு நினைக்கிறாரு. இவங்களுக்கு சப்போர்ட்டிவா ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க அந்த சித்தர் கூட ஃபைட் பண்றாங்க. மாத்தி மாத்தி இந்த இடத்துல சண்டைலாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப கட் பண்றதுக்கு சிசர் தேவை. இந்த நபர் இருக்கார்ல, நான் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரேன்ற மாதிரி வேகமா சிசரை எடுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள வராரு. இப்ப திரும்பி தரதுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்தவரை சிசரை கரெக்டான டைம்ல தந்துடுறாரு. அதே சமயம் இங்க இருக்க சித்தரை காலி பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாரு. சித்தரை காலி பண்ணிடுறாங்க. லட்சுமிக்கு சப்போர்ட்டிவா ஒருத்தங்க வந்தாங்கல்ல, அவங்க நல்லபடியா குழந்தை பிறக்கிறதுக்கு காரணமா இருந்துடுறாங்க. இவங்க எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. மொத்தமா 4 கதை இருந்திருக்கும். இந்த 4 கதையில எந்த கதை உங்களுக்கு பிடிச்சது, எந்த கதை உங்களுக்கு பிடிக்கலன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.